வெல்கம் டு சஞ்சனா சமையல். இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து கோஸ் வச்சு காரக்குழம்பு தான் வச்சுருந்தேன். இந்த ரெசிபியோட வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்கும். நான் இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன். அன்றைக்கி காலையில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே சமைச்சிட்டேன். ஏன்னா கொஞ்சம் மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே சமைக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். நான் குழம்பு நல்லா காயெல்லாம் வதக்கிட்டு கூட்டி விட்டுட்டேன். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம லாஸ்ட்டாக வந்து மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். அப்புறம் வந்து நான் சாப்பிட்டுட்டு மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். குழம்பு மிளகாய் தூள் காலி ஆகிடுச்சு. சரி அதுக்கும் சேர்த்து ஜாமான் வாங்கிட்டு வந்துடலாமே அப்படி சொல்லிட்டு எல்லாம் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். மற்ற ஜாமான்லாம் எடுத்து வச்சுட்டு இது வந்து மல்லியும் மிளகாய் மட்டும் மெத்தில் காய வச்சுருந்தேன். நம்ம வந்து வறுத்து அரைக்கிறதோட இந்த மாதிரி நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்சா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நம்ம வந்து வறுத்து அரைச்சினா ஒரு மாதிரி வந்து கொஞ்ச நாளைக்கு சென்று அப்படியே ஒரு மாதிரி கரிஞ்ச வாடகை மாதிரி வரும் குழம்பு வச்சா. அதனால் எப்பயுமே சரி இந்த மாதிரி வெயிலில் போட்டு தான் காய வச்சு நாங்கள் அரைப்போம். அன்றைக்கி சாயந்தரம் பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துன்னு சொல்லிட்டு 1.5 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டு 1 கிலோ பிரியாணி செஞ்சுட்டு 1/2 கிலோ வந்து சில்லி சிக்கன் போட்டு எடுத்துக்கிட்டோம். நான் எதிர்பார்த்ததோட டேஸ்ட்டும் சூப்பராகவே இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.